நம்ம பக்தி சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்துல இருந்தே மண் வாசனை மக்கள் இசை கலந்த பக்தி பாடல்களை எடுத்து அதை வேற லெவல்ல பாடி அதை மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கவங்க தான் தேவக்கோட்டை அபிராமி. அவங்க இந்த வாரம் நடக்கிற செமிஃபைனல் ரவுண்ட்ல தேக்கம்பட்டி சுந்தரராஜன் அவர்கள் பாடிய எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குதுன்ற மெகா ஹிட்டான ஐயப்பன் பாடலை எடுத்து அதை பாடகர் வேல்முருகனோட சேர்ந்து ஒட்டுமொத்த அரங்கமே அதிர்ந்து போற அளவுக்கு தன்னுடைய கம்பீர குரல்னால வேற லெவல்ல பாடி அசத்தி அங்க இருந்த எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியத்துல ஆழ்த்திருந்தாங்க. இந்த அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோன்னே அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே எழுந்து நின்று கைத்தட்டி அவங்களை ரொம்பவே பாராட்ட, அதுல குறிப்பா மகதி அவர்கள் சொல்லும் போது இந்த பாடல கேட்ட அந்த ஐயப்பனே டான்ஸ் ஆடுவார் போல அந்த அளவுக்கு சூப்பரா பாடி அசத்திருந்தீங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க. அதை தொடர்ந்து புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் டி.எல். மகாராஜன் அவர்கள் சொல்லும் போது இந்த பாடல பாடுறதுக்கு ஒரு கம்பீர குரல் வேணும், அது உங்ககிட்ட ரொம்பவே அற்புதமா அமைஞ்சிருக்கு, ரொம்பவே சூப்பரா பாடினீங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்ச பிறகு நம்ம தேவக்கோட்டை அபிராமியுடைய ரசிகர்கள் எல்லாம் நிறைய பேர் மேடைக்கு வந்திருந்தாங்க. அதுல ஒரு பொண்ணு அவங்களுடைய உருவத்தை டாட்டூவெல்லாம் குத்தி இருந்தாங்க. இதை பார்த்த அபிராமி அவர்கள் ரொம்பவே கண்கலங்க, இது என்னுடைய வெற்றி ஒன்று இல்லை, என்ன மாதிரி இருக்க இவங்க எல்லாருடைய வெற்றின்னு சொல்லி ரொம்பவே அற்புதமா பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்க பக்தி சூப்பர் சிங்கர்ல பாடுற போட்டியாளர்கள்லயே உங்களுக்கு யாரை ரொம்பவும் பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க.